இந்த சாமந்தி செடியில் முட்டைலாம் பாருங்கள் எக்கச்சக்கமாக முட்டை இருக்குது, நிறைய முட்டை இருக்குது. எல்லா பிளான்ட்லையும் இப்போ முட்டை வந்துடுச்சு. நீங்கள் இது போல் மொட்டு வரணுன்னா ஏற்கனவே சாயில்குள்ளே எல்லா எருவும் போட்டு கலந்து வச்சுட்டு கன்று வச்சிடணும், பதியம் கன்று. அதாவது புது செடி இப்போ நடுறீங்க சாமந்தி செடி, அந்த செடிக்கெல்லாம் வாழைப்பழம் தோல் வெங்காயம் தோல் கலந்து நட்டுடுங்க. நான் வந்து காய்கறி வேஸ்ட்டு போட்டு தான் நட்டிருக்கிறேன் எல்லா செடியும். பதியம் செடியும் அது போல் நடுங்க. புது செடிக்கு வந்து வெங்காயம் தோல் வாழைப்பழம் தோல் மட்டுமே போதுமானது நடுறதுக்கு சொல்கிறேன். புது செடி தான் பாருங்கள், சின்ன கப்பில் வச்சு மாற்றணுமே அந்த செடி தான். சின்ன சின்ன குட்டி இலையெல்லாம் இப்போ தான் வச்சுருக்கிறேன் பாருங்கள். இது போல் வச்சுட்டு நம்ம பக்கத்தில் கூட கன்று எழும்பி வரும். அதாவது மணல் கலந்த மண் தான் நடணும், அப்போ தான் சாமந்தி செடி நல்லா வளரும். பூ பூத்ததுமே நம்ம அப்பப்போ 3 days ஒன்ஸ் கட் பண்ணிடணும். அதாவது ஒரு 2 days பார்க்கலாம், 3rd day வந்து நீங்கள் கட் பண்ணி தான் ஆகணும் பூ, அப்போ தான் நல்லது. இது போல் கட் பண்ணும்போது நிறைய தளிர் வைக்கும், மொட்டு வைக்கும். மொட்டே வரல சாமந்தி செடியில் ஒன்றோன்னா நீங்கள் வந்து வெங்காயம் தோல் தண்ணி ஊற்றுங்க, மொட்டு வந்துடும். ஏற்கனவே பனானா பீல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க, அதனால தான் இப்போ நான் பனானா பீல்ஸ் சொல்லாமல் வெங்காயம் தோல் சொல்கிறேன். ஏன்னா அது போல் நான் வைக்கும்போது நல்ல மொட்டு சீக்கிரமாக வந்துடுச்சு. வெங்காயம் தோல் தண்ணி நீங்கள் ஊற்றுனா மொட்டு வராத சாமந்தி செடி கூட மொட்டு வரும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.